எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பச்சை தக்காளி பருப்பு. ஸோ நம்ம தக்காளி காயை யூஸ் பண்ணி இந்த பருப்பு செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான தக்காளி பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ பச்சை தக்காளி எடுத்திருக்கேன். முதல்ல தக்காளியை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்து பாசிப்பருப்பு வேக வைக்கலாம். குக்கரில் கழுவின 1/2 கப் பாசிப்பருப்பு, 3 பெரிய பூண்டு பெருசாக இருக்கிறதுனால நான் 3 பல்லு போடுறேன். பூண்டு சின்னதாக இருந்தால் 4-5 போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வேக வைங்க. பருப்பு இப்போ வெந்துருச்சு, எடுத்து வைங்க. ஒரு கடாயில் நறுக்கின பச்சை தக்காளி, பச்சை மிளகாய் 3, பூண்டு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து கடாயை மூடி 15 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஊற்றின தண்ணி எல்லாம் வத்திருச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் வேக வச்ச பருப்பு போட்டு அரை கப் தண்ணி ஊற்றுறேன். பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் சரியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. உங்களுக்கு பச்சை தக்காளி கிடைச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, ஃபுல்கா கூட சர்வ் பண்ணலாம். இதை 5 நிமிஷம் மிதமான தீயில வேக வைக்கிறேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு, எடுத்து வைங்க. சில பொருட்களை தாளித்து இதில் சேர்க்க போகிறேன். இதுக்கு தாளிப்பு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்து 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், 3 பல்லு பூண்டு இடிச்சது, மிளகாய் வத்தல் 4, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிங்க. இது தக்காளி பருப்பில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சூடாக பரிமாறுங்க. சூப்பரான பச்சை தக்காளி பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் மார்க்கெட்டுக்கோ இல்லைன்னா கடைக்கு போகும்போது பச்சை தக்காளி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி இந்த பருப்பு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சூடாக சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அமோகமாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.